எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், என் பொண்ணு மனச கலைச்சு எங்க கிட்ட இருந்து பிரிச்சிட்டியடா. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. அம்மா, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. என்ன அவமானப்படுத்தி தலை நிமிர்ந்து நடக்க முடியாம பண்ணிட்ட. என் வயசு வரும்போது தாண்டா உனக்கு தெரியும் வேதனையும் அந்த வலியும். ஏய், நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உனக்கு உடம்பு சரியில்லடி. உனக்கு பால் கொடுக்க முடியல, மார்பு கட்டிக்கிச்சு. அந்த வலி விட இந்த வலி பெருசு இல்லடி. இல்லம்மா, வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவேன். அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, உங்க கோபம் நியாயமானதாம்மா. நடந்தது நடந்து போச்சு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கம்மா. அதான் அர்ச்சனை போட்டு வாழ்த்திட்டு போறேனே. 16 மெத்து பெருவாழ்வு வாழட்டும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னடா இவங்களும் வீடு தரமாட்டேன்ட்டாங்க, என்னடா பண்றது? வீடு தாண்டா பெருசா இருக்கு. நமக்கு வீடு வாடகைக்கு தர அளவுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு இல்லடா. ஆமா, இந்த வீடுலாம் வேற வீடா இல்ல. வாங்கடா தரலாம். என்னடா வீடு தேடி தேடி டயர்ட் ஆயிடும் போல இருக்கு. பேசாம ஒரு வாரம் டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம்டா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வந்த பிறகு வீடு தேடி தானே ஆகணும். சோம்பல் பட்ட வேலைக்காகாது. டேய் மச்சான், இந்த பங்களா பாடுறா, சூப்பரா இருக்குடா. டே மச்சான், இந்த பங்களா கேட்டு பார்க்கலாம்டா. இவ்வளவு பெரிய வீடு யாராவது வாடகைக்கு தருவாங்களா? அவுட் ஹவுஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்ப்போம், ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். மச்சான், வீடு கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நாய்கிட்ட இருந்து கடி கிடைக்கும்டா. டேய், நீ ஏன்டா பீதியை கிளப்புற? வாங்கடா போய் கேட்டு பார்ப்போம். நல்ல மனசு உள்ளவன் ஒருத்தன் கூடவா எல்லாம் போயிடுவான். செக். யார் நீங்க? ஐயா, வீடு வாடகைக்கு இருக்கான்னு கேட்கலாம்னு வந்தோம். வீடு வாடகை கொடுறதா இருந்தா டூலெட் போர்டு போட்டிருப்போமே. எல்லா இடத்துலையும் தேடிட்டோங்கய்யா, சரியா வீடு செட் ஆகல. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம்யா. தம்பி, முதல் வீடு காலி இல்லை. அப்படியே காலி இருந்தாலும் அதை வாடகை தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பசங்க பேர பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்காகத்தான் இந்த வீடு கட்டினது. அதனால தரமாட்டோம்பா. ஐயா, இவங்க புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடு காலி இருந்தா ஓகே, அதான் காலியா இல்லையே. ஏதாவது அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்தா நாங்கள் 2 பேரும் அங்கே போயிடணும், நீங்கள்லாம் இங்கே இருந்துக்குவீங்களா? நீங்கள் மனசு வச்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாங்கய்யா. ப்ளீஸுங்க ஐயா. இதை பாருங்க தம்பி, ஒரு பொண்ணோட வந்துட்டீங்க நம்மளை நம்பி. அதனால ஒரு பழைய பொருளெல்லாம் போட்டு வச்ச ஒரு ரூம் இருக்குது, அதை வேணா காலி பண்ணி தர்றேன். வாடகை எவ்வளவு தரணுங்கய்யா? 2000 வாடகை கொடுப்பா, 20000 அட்வான்ஸ் கொடுத்துரு. ஓகே, நான் ஈவினிங் வந்து கொடுத்துறேங்கம்மா. சரிப்பா. போயிட்டு வருங்க. சாயந்தரம் வரமாட்டேங்க. போயிட்டு வரேங்க. வரமா? $20,000 அட்வான்ஸ் கேட்கறாங்க. பணத்துக்கு என்னடா பண்றது? ஏதாவது பண்ணி தாண்டா ஆகணும். வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தல. அட்வான்ஸ்க்கு என்னடா பண்றது? இருக்கிற பணத்தை எடுங்கடா. எடுங்கடா. என்கிட்ட 3000 இருக்கு. மச்சான், என்கிட்ட 5000 இருக்குடா. மச்சான், என்கிட்ட ஒரு 500 இருக்குடா. என்கிட்ட 1500 இருக்குடா. மொத்தம் 10000 தான் இருக்கு. நம்மளால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் சகஜமா? என்ன பண்றதுனே புரியலடா. ஏதாவது பண்ணி ரெடி பண்ணுடா. டேய், ஹிட்லர் வருதுடா. என்ன எல்லாரும் பேய் மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு 10000 கம்மியா இருக்கு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்தா வாங்கிக்கோ. தேங்க்ஸ். 20000 ரெடிடா. Thank you so much. It's okay. All the best. Thank you. நல்லபடியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க.